நரசிம்மர்னாலே சொல்ல வேண்டாம், கண்டிப்பா. கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிக்கக்கூடியவர். நான் ஏற்கனவே இன்னொரு பதிவுலயும் சொல்லியிருக்கேன் நரசிம்மரை பத்தி. நீங்க கூப்பிட்டு அந்த செகண்ட் நரசிம்மா அப்படின்னா வந்து நிக்கிறவர். அங்க லக்ஷ்மி நரசிம்மரை நமக்கு அருள் பாலிக்கிறார். அந்த நரசிம்மர் கடன், நமக்கு செல்வ வளம் எல்லாமே. அங்க எப்போ நம்ம அவரை நரசிம்மரை வழிபடணும்னா புதன்கிழமை, பிரதோஷ டைம், புதன்கிழமையும் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம வந்து நரசிம்மரை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பிரதோஷமும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய நாள்ல நம்ம நரசிம்மரை வழிபடும் போது அவரு நம்மளுடைய தோஷங்களை அனைத்தையும் விலக்கி நமக்கு அருள் பாலிக்கிறார். ஒண்ணு. இந்த தன்வந்திரி பகவான் சொல்லும் போது பர்டிகுலர் அமாவாசைக்கு தான் நீங்க போகணும். அங்கதான் அங்க ஸ்பெஷல் பூஜை. அதுலயும் 6ல இருந்து 8 மணி, மேக்சிமம் 7:30க்குள்ள போயிடுங்க. பூஜையில கலந்துக்கிற மாதிரி பாருங்க. 6 மணிக்கே போய் பூஜையில உட்காந்துருங்க. அபிஷேகத்துல இருந்து நம்ம எல்லாமே பார்க்கும் போது அந்த அவங்க சொல்ற அந்த மந்திர ஒலி நமக்கு காதுல விழணும். கண்டிப்பா. காதுல விழும்போது நம்மளுடைய நரம்பு கரும்பு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி வர்றதை நம்ம பார்க்க முடியும். அதனால தன்வந்திரி பகவானுக்கு அப்படி பண்ணுங்க.